சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 7ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே பல்வேறு நாடுகள் இலங்கைக்கு முதலீடுகளை செய்திருக்கிறார்கள், இலங்கைக்கு உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு உதவிகள் செய்கின்ற போதாக இருக்கட்டும் அல்லது முதலீடுகளை மேற்கொண்டு தொழில்களை வளர்க்க முயற்சிக்கும் போதாக இருக்கட்டும், அங்கே லஞ்சம் கோரப்பட்டதாக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு சில நாட்டு தூதுவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக தென்கொரிய தூதுவர் இது தொடர்பாக விரிவாக பேசியிருக்கிறார். அதே போல தென்கொரிய தூதுவர் ஒருவர் முன்னாள் அரசுகளை சந்திக்க முயன்ற போது காலதாமதமாக அந்த அரச பிரதிநிதிகள் வந்தபோது அந்த கூட்டங்களை அவர் ரத்து செய்த விடயங்களையும் நாங்கள் இதே பத்திரிகை கண்ணோட்ட இடத்திலே பார்த்திருக்கிறோம். எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய அரசிடம் இது தொடர்பாக அவர்கள் தங்களுடைய முறைப்பாட்டையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த விடயங்களை நாங்கள் விரிவாக இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். தமிழின படுகொலை தொடர்பாக தொடர்ச்சியாக தமிழர் தரப்பால் பேசப்பட்டு வருவதும் அது இனப்படுகொலை அல்ல என தெற்கால் கூறப்படுவதுமாக இந்த கதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கதை முடிவுக்கு கொண்டு வரப்படுமா? இந்த இரத்தக்கரையை, தமிழ் இனப்படுகொலையினுடைய இரத்தக்கரையை அனுர அரசு நீக்குமா அல்லது அதனை கழுவுமா என்கின்ற ஒரு கேள்வியை யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கேட்டிருக்கிறது. இதற்கான பதிலை இப்போது இருக்கக்கூடிய அரசு நிச்சயமாக வழங்க வேண்டும். நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம் பத்திரிகைகளிலே ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெற இருக்கிறது. அதாவது சட்டமா அதிபருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே சந்திப்பு ஒன்று நேற்றைய தினம் இடம்பெறும் என காலையிலேயே நாங்கள் பத்திரிகையில் பார்த்து விட்டோம். அந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதிலே பல முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அதிலே ஜனாதிபதி மக்களினுடைய அவநம்பிக்கை, அதாவது நீதி மீது இருக்கக்கூடிய மக்களினுடைய அவநம்பிக்கையை நாம் துடைத்து அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ரீதியிலே ஜனாதிபதி கருத்து பதிவு செய்திருக்கிறார். மிக முக்கியமான வழக்குகள் பற்றியும் அவர் கேட்டு ஆராய்ந்திருக்கிறார். பல முக்கியமான வழக்குகளிலே கடந்த கால அரசுகள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே இது எவ்வாறு கையாளப்பட போகிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் தற்போது இருக்கக்கூடிய புதிய அரசு பல இராணுவ சோதனை சாவடிகளை அகற்றி இருந்தது. ஆனால் மீண்டும் பல இடங்களிலே இந்த சோதனை சாவடிகள் அமைக்கப்படுகின்ற விடயங்களையும் அவதானிக்க முடிகிறது. எனவே இது எவ்வாறு நகரப்போகிறது அந்த விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க இருக்கிறோம். வடக்கு மக்களுக்கு ஒரு விசேடமான சில விடயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் காணி போலீஸ் அதிகாரத்தை வழங்க நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என ராகுல தேரர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அவை குறித்து இன்றைய தினம் உதயன் பத்திரிகை தன்னுடைய தலைப்பு செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறது. வடக்கு மக்களுக்கு போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம், ராகுல தேரர் தெரிவிப்பு. வடக்கு மாகாண மக்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாம் ஏற்கிறோம். ஆனால் போலீஸ் காணி அதிகாரங்கள் வழங்கப்படக்கூடாது என ராகுல தேரர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. தேரர்களுடைய கடமைகளை செய்வதே சிறந்ததாக அமையும். அவர்கள் அரசியலில் ஈடுபடுகின்ற விடயங்களே இப்போது நாடு இருக்கின்ற இந்த நிலைமைக்கும் காரணமாக இருக்கும். வைத்தியருடைய வேலையை வைத்தியரும், ஆசிரியருடைய வேலையை ஆசிரியரும் செய்வது சிறந்ததாக அமையும் என பழமொழி ஒன்று உள்ளது. அதே நேரத்தில் கடந்த கால படுகொலைகள் தொடர்பாக விசாரணை செய்யப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது பல்வேறு விடயங்கள், அதாவது மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இந்த விடயத்தை வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார். அதாவது இலங்கையிலே கடந்த காலங்களிலே இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பிலே விசாரணைகளை நடத்துவதற்குரிய பொறிமுறையை விரைவில் உருவாக்க வேண்டும் என்று பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தி இருக்கிறார். தூய இலங்கை வேலை திட்டம் சிறப்பானது, அதை நாம் வரவேற்கிறோம். தெருக்களில் உள்ள குப்பைகளை அகற்றுவது மாத்திரமல்ல, பொருளாதாரம், சமூகம், மனித ஒழுக்கம், சமூக மேம்பாடு உள்ளிட்ட பல விடயங்களை பற்றியும் நடவடிக்கைகள் தேவை என அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இன்னமும் 3 மாதங்கள் கூட ஆகவில்லை. நாட்டில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பலவீனப்படுத்தப்பட்ட ஜனநாயக வியூகத்தை சரிப்படுத்துதல், பொருளாதார வீழ்ச்சிக்குரிய மோசடியான முடிவுகள் உள்ளிட்ட ஒரே தடவையில் சரி செய்ய முடியாத பல விடயங்கள் இருக்கின்றன என்பதை நாம் நன்கு அறிவோம் என்கின்ற விடயங்களை ஆயர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பேராயருடைய பல கருத்துக்கள் சில நம்பிக்கைகளை ஊட்டுவதாகவும் அமைந்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவும் அவர் ஒரு நம்பிக்கையான கருத்தை பதிவு செய்திருந்தார். அதாவது இந்த அரசாங்கம் நிச்சயம் தீர்வை பெற்றுக் கொடுக்கும் என தாம் நம்புவதாக. அதே நேரத்தில் பல்வேறு மக்களுடைய அதிருப்தியான கருத்துக்கள் பதிவாகி வருகிறது. இந்த அரசும் கடந்த அரசை போலவே இருக்கிறது என்கின்ற விடயங்கள் சொல்கிறார்கள். உடனடியாக மாற்றங்களை எதிர்பார்ப்பவர்கள். ஆனால் 3 மாதங்களில் இந்த 70 ஆண்டு கால கரையை நீக்கிவிட முடியாது என்கின்ற விடயங்களையும் அழுத்த திருத்தமாக பேராயர் பேசியிருக்கிறார்.
பதவி விலகினார் கனடிய பிரதமர். இலங்கையின் இனப்படுகொலை என இலங்கையிலே நடைபெற்றது இனப்படுகொலை என தீர்மானம் நிறைவேற்றியவராக அவர் இருக்கிறார். அதே நேரத்திலே இலங்கையின் கலாச்சாரம் தொடர்பாக அதீத விருப்பு கொண்டவராகவும் அவர் இருந்திருக்கிறார். பொங்கல், தீபாவளி போன்ற நாட்களிலே அவர் தமிழ் கலாச்சார ஆடைகளை அணிந்து இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்பவராக இருக்கிறார். அவர்தான் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. நேற்று பதவி விலகி இருக்கிறார். உடனடியாக அமலுக்கு வரும் வகையிலே லிபரல் கட்சியினுடைய தலைமை பதவியில் இருந்து அவர் விலகி இருக்கிறார். புதிய பிரதமர் தேர்வாகும் வரை பிரதமர் பதவியில் தான் தொடர உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விடயம் தமிழர் தரப்புக்கு சற்றே ஒரு பின்னடைவாக, ஒரு சிறிய பின்னடைவாக பார்த்துவிட முடியும். ஆனால் மீண்டும் பல்வேறு விடயங்களிலே தமிழ் மக்கள் எழுச்சியடையவும் வாய்ப்புகள் இருக்கிறது மீண்டும் நடைபெறப் போகின்ற தேர்தலை தொடர்ந்து. வவுனியாவிலே விவசாய நிலங்களிலே முளைக்கின்ற கட்டிடங்கள் தொடர்பான விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகின்றன. எனவே இந்த விவசாய பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் இவ்வாறான விவசாய நிலங்களில் உருவாக்கப்படுகின்ற கட்டிடங்களால் மேலும் அதிகரிக்கும் என்கின்ற விடயங்கள் பேசப்படுகிறது. தூய இலங்கை திட்டம் பேருந்துகள், ஓட்டோக்களில் அலங்காரம் அகற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முற்றுமுழுதாக அகற்றாதவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும். அதிகளவான பேருந்துகள், குறிப்பாக தென்பகுதி பேருந்துகளிலே கண்ணாடிகளை மறைக்கும் வகையிலே அலங்கார பொருட்கள் வைக்கப்படுவது வழமை. எனவே அவை விபத்துக்களை அதிகரிக்கின்றன. எனவே அவை நீக்கப்பட வேண்டும் என்கின்ற தோரணையிலே நேற்றைய தினம் பல தேடுதல் நடவடிக்கைகளும் பல அந்த சோதனை பொருட்களை அகற்றுகின்ற விடயங்களையும் நாங்கள் நேற்றைய தினம் அவதானிக்க முடிந்தது. அரசியல் கட்சிகளின் விடுதலை, யாழிலே கையொப்ப போராட்டம். ஒருபுறம் காணாமலாக்கப்பட்ட உறவுகள், மறுபுறம் அரசியல் கைதிகள் என எங்களுடைய மக்களினுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கட்டாகாலிகளை கட்டுப்படுத்துங்கள், இல்லையேல் சட்ட நடவடிக்கை, போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வடக்கு மாகாணத்திலே வீதிகளில் அலைந்து திரியும் கட்டக்காலி நாய்கள் தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பெண்களை காவு வாங்கும் நுண்நிதி திட்டங்கள் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 24 லட்சம் பெண்கள் இந்த நுண்நிதியை பெற்றிருக்கிறார்கள், நுண்நிதி கடனை பெற்றிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் அந்த நுண்நிதி விலைக்குள்ளே சிக்கியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளில் இவ்வாறு கடன்களை பெற முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. அதே ஒரு புறம் இவ்வாறு அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளிலே கடன்கள் கொடுக்காததன் காரணமாகவே மக்கள் நுண்நிதியை நாட வேண்டிய தேவையும் இருப்பதாகவும் ஒரு புறம் இருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் உரிம்பராய் பகுதியிலே ஒரு வினோதமான விடயம் இடம்பெற்றிருக்கிறது. கீழே விழுந்து கிடந்த தங்க நகையை ஒப்படைத்தவரை கட்டி வைத்து தாக்குதல் நடத்திய கும்பல் 4 கைது, விசாரணை தொடர்கிறது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நிலத்தில் இருந்து ஒரு வெதுப்பகத்துக்கு முன்னால் ஒரு நகையை மீட்டிருக்கிறார் ஒருவர். அவர் அந்த முகாமியாளருக்கு, அதாவது அந்த வெதுப்பக உரிமையாளருக்கு அந்த நகையை கொடுத்து யாரோ தவற விட்டிருக்கிறார்கள், இதனை கொடுத்து விடுங்கள் என ஒப்படைத்திருக்கிறார். பின்னர் மீண்டும் அவரிடம் சென்று அந்த நகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதா என கேட்டபோது அது ஒப்படைக்கப்படவில்லை என்கின்ற விடயத்தை குறித்த வெதுப்பக உரிமையாளர் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட முரண்பாடுகள் அதிகரித்து அவரை கட்டி வைத்து தாக்குகின்ற அளவுக்கு அது மாறியிருக்கிறது. அதனை காணொலியாக வர பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக இவை நேர்மைக்கு ஏற்படுகின்ற சவால்களாக இருக்கிறது. இலங்கையில் போர்க்குற்றங்களுக்காக பொறுப்பு கூற வைப்போம், கனடாவின் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே வங்காளையில் படுகொலை செய்யப்பட்ட மேரி பெஸ்டியன் அடிகளாருக்கு மன்னாரிலே நேற்று அஞ்சலி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னார் வங்காளையிலே படுகொலை செய்யப்பட்ட அருட்தந்தை மேரி பெஸ்டியன் அடிகளாரின் 40வது ஆண்டு நினைவேந்தல் தினம் மன்னாரிலே நேற்று கடைபிடிக்கப்பட்டதாகவும் வங்காளை புனித அன்னம்மாள் ஆலயத்திலே ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையிலே இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முச்சந்தி முனியுடைய கருத்திலே தங்கத்தால தான் இப்போ எல்லா இடமும் வில்லங்கம் கண்டியலோ என மறைமுகமாக சில விடயத்தை தெரிவித்து அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே கல் அகழ்வு விடயத்திலே நடந்த விடயம் நல்லதே, கடல் தொழில் அமைச்சர் தெரிவிப்பு என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுண்ணக்கல் ஏற்றி வந்த பார உறுதி விடயத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் செயற்பட்ட விதம் நல்லதென்றே தோன்றுகிறது.
கல் அகழ்வு விடயத்திலே அதிகாரிகள் அசம்பந்த போக்குடன் உள்ளனர். இவ்வாறு கடல் தொழில் அமைச்சர் இ சந்திரசேகரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. பெண்களை காவு கொள்ளும் நிதி கடன் திட்டங்கள் 200 பேர் உயிர் மாய்ப்பு என்கின்ற விடயமும் உட்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் திரைசேரி உண்டியல் ஏலத்தில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஆண்டிலே முதல் அமர்வு இன்று கூடுகிறது நாடாளுமன்றம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே ரூபாவின் பெறுமதியில் வீழ்ச்சி என்கின்ற ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. அதாவது கடந்த வாரத்தோடு ஒப்பிடும்போது அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கையின் பெறுமதி சற்று வீழ்ச்சி அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 289 ரூபாவும் விற்பனை பெறுமதி 298 ரூபாவாகவும் இருந்திருக்கிறது. தொடர்ந்து விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சட்டத்தை நிலைநாட்டி மக்களின் நம்பிக்கையை மீளப்பெற நடவடிக்கை, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டத்தை நிலைநாட்டி வீழ்ச்சி அடைந்துள்ள பொதுமக்களின் நம்பிக்கையை மீளமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். தங்கம்மா அப்பாக்குட்டியின் 100ஆண்டு விழாவும் மலர் வெளியிடும் என்கின்ற ஒரு தலைப்போடும் செய்தியை பார்க்க முடிகிறது. வடபகுதியில் குறிப்பாக யாழ் பகுதிகளிலே மிக முக்கியமான சேவையை ஆட்சி வந்தவர் அன்னை சிவதமிழ் செல்வி பண்டிதை கலாநிதி தங்கம்மா அப்பாக்குட்டி. அவர்களுடைய 100ஆண்டு விழா நிகழ்வுகள் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணிக்கு துர்காதேவி தேவஸ்தானத்திலே அன்னபூரணி மண்டபத்திலே தெல்லிப்பள்ளி ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தான தலைவர் சொற்செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்களின் தலைமையில் இடம்பெற உள்ளதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. வடமராட்சியிலே நீண்ட நாட்கள் தேடப்பட்ட நபர் கைதாகி இருக்கிறார். சீனாவிலே பரவுகின்ற வைரஸ் இந்தியாவிலே இதுவரை 5 குழந்தைகளுக்கு உறுதிப்படுத்தப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாவிலே MMPV என்று சொல்லப்படுகின்ற ஒரு விதமான வைரஸ் பரவி வருகிறது. இந்தியாவில் இந்த வைரஸ் அறிகுறிகளுடன் இதுவரை 5 குழந்தைகள் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். ரணில் சஜித் சந்திப்பு என்கின்ற விடயம் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. கடந்த பத்திரிகைகளிலே நேற்றைய தினம் கூட இது குறித்து பார்த்திருக்கின்றோம். கரிய சூரிய தலைமையிலே இவர்கள் இருவரும் மீள ஒன்று சேர வேண்டும், மீண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைய வேண்டும் என்கின்ற விடயங்கள் நேற்றைய தினம் பேசப்பட்டிருந்தன. எலிகாய்ச்சலால் கிளிநொச்சியில் இருவர் மரணம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. யாழில் மீண்டும் சோதனை சாவடிகள் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் அகற்றப்பட்ட சோதனை சாவடிகள் மீண்டும் திடீரென அங்கே அமைக்கப்பட்டு வருகின்றமை பொதுமக்கள் மத்தியிலே சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறுத்தப்பட்ட வீட்டு திட்ட நிர்மாணங்கள் ஆரம்பம் நகர அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. கட்டி வைத்து தாக்குதல் உரிம்பிராயிலே 5 கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னால் கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இது விளம்பரி பத்திரிகை முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி யாழிலே கையெழுத்து போராட்டம் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக உட்பக்கத்திலும் பதிவாகி இருக்கிறது. இந்தியாவுக்குள் புகுந்த சீனாவினுடைய வைரஸ் தொற்று தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களிலே பரவி இருக்கக்கூடிய கொரோனா தொற்று காரணமாக இந்தியா அதிகளவிலே பாதிக்கப்பட்டிருந்தது. அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகி இருந்தது. மீண்டும் இவ்வாறானதொரு வைரஸ் இந்தியாவுக்குள் புகுந்துள்ளமை அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்திலே கிளிநொச்சி மாவட்டத்திலே வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியாமல் திண்டாடுகின்ற விவசாயிகள் தொடர்பான ஒரு புகைப்படத்தோடு கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் எந்த ஒரு அதிகார அரசியல் நகர்விலும் பங்காளியாக செயற்பட மாட்டேன் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழின படுகொலையின் இரத்தக்கரையை அன்னொரு அரசாங்கம் சுத்தம் செய்யுமா கேள்விக்குறியோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்ற ஸ்ரீலங்கா அரசு முதலில் தன் மீது படிந்துள்ள தமிழின படுகொலை கரையை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் சி சிவகஜன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. நீதித்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்கள் சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல் விடப்பட்டிருக்கிறது. சந்தேகத்துக்கிடமாக தங்கியிருந்த 15 வயது சிறுமி உட்பட 3 பெண்கள் கிளிநொச்சியிலே கைதாகி இருக்கிறார்கள். கிளிநொச்சியிலே இருக்கக்கூடிய வீடு ஒன்றிலே சந்தேகத்துக்கிடமாக தங்க வைக்கப்பட்டிருந்த 15 வயது சிறுமி உட்பட 3 பெண்கள் தங்கியிருந்த வீட்டினை போலீசார் சோதனையிட்டிருப்பதாக அதன் போது அங்கு சிலரை மீட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 2024 மட்டும் 28 பில்லியன் பெறுமதியிலான போதை பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் புகைப்படங்களோடு கூடிய ஒரு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. யாழில் மீண்டும் உழைத்த சோதனை சாவடிகள் என்கின்ற செய்தி
செய்தியும் பார்க்க முடிகிறது. புதிய ஆண்டிலே முதலாவது பாராளுமன்ற அமர்வு இன்று என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் போர் கைதிகளின் விடுதலை வேண்டி யாழில் கையெழுத்து போர், வெஞ்சுரையின் குரல் பாடலும் வெளியீடு என்கின்ற ஒரு செய்தி மிக முக்கியமான செய்தியாக இன்றைய தினம் பதிவாகி இருக்கிறது. ரஷ்ய படையில் வலிந்து இணைத்த உறவுகளை மீட்டு தாருங்கள், கொழும்பில் கவனஈர்ப்பு போராட்டம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ரோஹிங்கியா அகதிகளை திருப்பி அனுப்புதல் நாட்டின் நட்பெயருக்கு களங்கமாகும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகெங்கும் இலங்கையின் அகதிகள் இருக்கிறார்கள். இலங்கைக்கு அகதிகளாக வந்தவர்களை இவ்வாறு திருப்பி அனுப்புவது இலங்கை நட்பெயருக்கு களங்கமாகும் என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே நாயை காப்பாற்ற முயன்றதால் சிறுவனுடைய உயிர் பறிபோகி இருக்கிறது. ராஜங்கனி அனுராதபுரம் புத்தளம் பிரதான வீதியிலே புத்தளத்தில் இருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று வீதியில் கவிழ்ந்து எதிரே வந்த பஸ்ஸுடன் மோதியதிலே சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று முன்தினம் இரவு முச்சக்கர வண்டி வீதியை கடந்த நாயுடன் மோதுவதை தவிர்க்க முற்பட்ட வேளை கவிழ்ந்துள்ளதாக தெரிவித்தார்கள். விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் பின்னிருக்கையில் பயணித்த சிறுவனும் காயமடைந்து நொச்சியாகம வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுவன் உயிரிழந்திருப்பதாகவும் சாரதி மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பல்வேறு முக்கிய செய்திகள் பார்க்கப்படுகிறது. ஜனநாயக ஆட்சிக்கு புதிய அரசியல் அமைப்பு அவசியம் என கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டிகை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதே போல திரிபோசா நிறுவனத்தை மீள அமைக்க அரசு தீர்மானம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கட்சிகளிடையே கூட்டுணர்வு உருவாக்கப்படாவிட்டால் பரிந்துரைக்கப்படும் தீர்வுகளில் சிக்க நேரிடும் யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் தெரிவித்திருக்கிறார். அதாவது கட்சிகள் ஒற்றுமையாக இருந்து சில விடயங்களை வலியுறுத்த தவறினால் சொல்லப்படுகின்ற விடயத்தை தனித்தனியே இருக்கிற கட்சிகள் கேட்க வேண்டும் என்கிற விடயத்தை அவர் அவ்வளவு தெளிவாக தெரிவித்திருக்கிறார். அது உண்மையான கருத்தாகவும் இருக்கிறது. சுயாட்சியை வலியுறுத்தும் வகையிலே தமிழ் தேசிய கட்சி பிரேரணை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பதவி விலகிறார் ஜஸ்டின் ட்ரூடோ என்கின்ற செய்திகளும் மிக விரிவான செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. நிர்ணய விலையால் பாதிக்கப்பட்டுள்ள எமக்கு தீர்வு வழங்காவிட்டால் அரிசி விற்பனையை நிறுத்துவோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிர்ணய விலையில் அரிசியை விற்பனை செய்ய முடியாத நிலைமை உருவாகியுள்ளதால் தமக்கு தீர்வு வழங்க கோரி கோட்டகல வைத்தியர்கள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பல முக்கியமான விடயங்கள் பார்க்க முடிகிறது. 1 கிலோ அரிசியை 300 ரூபாவுக்கு வாங்க வேண்டிய நிலைமை வரும் என ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்துக்கு விசேட ரயில் சேவை என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதே இடத்துல இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் கப்பம் கேட்ட கடந்த கால அரசுகள். வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்திடம் தென்கொரிய மற்றும் ஆசி தூதுவர்கள் முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார்கள். அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அரிசி பதுக்கல் வடக்கில் இல்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இடத்திலே மக்கள் மனங்களில் உள்ள வடுக்களை கிளீன் ஸ்ரீலங்கா தணிக்க வேண்டும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தி இருக்கிறது. நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பு மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்கள், சட்டம் அதிபருக்கு ஜனாதிபதி பணிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிலோ அரிசி 300 ரூபாவுக்கு வாங்க வேண்டிய நிலைமை வரும் என எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அது எதிர்கட்சியினால். எனவே இது வெறும் எச்சரிக்கையாகவே பார்த்து கடந்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கிறது. அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக யாழ் மடத்தரை பகுதியிலும் கையெழுத்து வேட்டை இடம்பெற்றிருக்கிறது. எலிக்காய்ச்சல் நோயால் கிளிநொச்சியில் 2 பலி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அரசியல் கைதிகள் கையெழுத்து வேட்டை தொடர்பான விடயங்கள் மீள சில விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. பல்வேறு நபர்களும் மிக பெரும் அளவிலே இந்த கையெழுத்து வேட்டையை நடத்தியிருந்தார்கள். அதற்கு என்ன நடந்தது என்கின்ற விடயம் இதுவரை தெரியாத விடயங்களாகவும் இருக்கிறது. வீதியிலே தெரியும் கட்டாக்காளிகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை. வடக்கு பிராந்திய போலீஸ் அதிபர் அதிரடி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊடகங்களை அரசு விமர்சிக்கிறது. நாமல் ராஜபக்ஷ விசனம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இடத்திலே நோய் தாக்கத்தினால் நெச்சையை பாதிப்பு இம்முறை பெரும் நட்டம் கிளிநொச்சி விவசாயிகள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே ஓமானில் உயிரிழந்த இலங்கை யுவதி சமுத்திய அலுவலர்கள் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் மறியலில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு ஓமானிலே உயிரிழந்த இலங்கை யுவதி ஒருவர் தொழிலுக்காக அனுப்பப்பட்ட விடயம் சமுத்திய அபிவிருத்தி உத்தியோகத்தர் உட்பட 3 சந்தேக நபர்கள் கைதாகி இருப்பதாக அந்த செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இரவு நேரத்தில் சிகிரியா குன்றுக்கு செல்ல அனுமதி என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க சிகிரியா கோட்டையை நிலவிரவுகளிலே சுற்றுலா பயணிகளுக்கு திறப்பதற்கு
தளத்துக்கு சுற்றுலா அரசு தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுண்ணக்கல் அகழ்வு விளைவுகளுக்கு அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும், அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. கட்டுப்பாட்டு விலையிலே அரிசியை விற்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாக கொட்டைகள வைத்தியர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. கொட்டைகள வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்திலே பஸ் சோதனை நடவடிக்கைகளால் தொழில்துறைக்கு பெரும் பாதிப்பு, பஸ் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஊடகங்களை அடக்க எத்தனிக்கின்ற அரசுகள் நீடிக்க முடியாது என தி சத்தநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ. என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.